குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மனிதனின் தோற்றமும் மறைவும், இந்த 2 வாக்கியத்தையும் நம்ம ஏற்கனவே தவசோடிகள்லையும் குருவின் தவசோடுகள்லையும் போட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் உண்மையான தோற்றம் மறைவுங்கிறதுக்கான அர்த்தம் யாராச்சும் இன்னும் கூட தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை மீண்டும் ஆரம்பன்ற வார்த்தையிலையும் சரி, முடிவுன்ற வார்த்தைக்கும் சரி, 2மே ஒரே ஒரு வார்த்தைக்கு அடிப்படை தத்துவமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஒன்று ஆரம்பிக்குதுன்னா இன்னொன்று முடியுதுன்றத எங்கேருந்து எடுக்குதோ அங்கேருந்து தான் அது முடியுதுங்கிறத எல்லோருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இந்த தோற்றம் மறைவுங்கிறது கூட 2ம் மாறுபட்ட வார்த்தையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னா அது 2மே ஒன்று தாங்க. ஒரு மனிதனின் தோற்றம் அவனுடைய மறைவிற்குள் எதனை அவன் நிலைநாட்ட விரும்புகின்றானோ அதில் அவன் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவன் அப்பொழுதே தோற்கவில்லை, அவன் நிதர்சனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கூட சொல்லலாங்க. இப்படி குரு தத்துவம் எல்லாருக்கும் எதை சொல்ல ஆசைப்படுதுன்னா, ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து அவன் இறப்பிற்குள் அவன் எதற்காக பிறப்பின் தத்துவத்தை உணர்ந்து இந்த பிறப்பின் ரகசியத்தை அவனை உலகிற்கு நிலைநாட்டி விட்டால் போதும், அவன் இறக்கவும் இல்லை பிறக்கவும் இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாங்க. நிதர்சன உண்மைன்றது எல்லோருக்குமே எதை சார்ந்து வாழ்கின்றோமோ அதில் உங்களின் வாழ்க்கை தத்துவத்தில் நான் இந்த பிரபஞ்சம் போல் அழிவதும் இல்லை தோன்றுவதும் இல்லைங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கலாங்க. இதுவும் எங்களுடைய தவசோடி பாடல்களில் எல்லா இடத்துலையும் வெளியிட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் ஒருபொழுதும் அழிந்தவனாக இருக்கின்றீர்களா, இல்லை பிறப்பவனாக இருக்கின்றீர்களா? உங்களின் தோற்றமும் முடிவும் நானே. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.